சமீபத்தில் கூட வந்து தோழர் கொளத்தூர் மொழி வந்துட்டு மொழி தான் தமிழர்களுக்கு மொழி, இனம் வந்து திராவிடம் அப்படின்னு பதிவு பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன் அப்படி திருப்பி 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 குழப்பி அடிக்கிறாங்க? நாட்டால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், இப்படி எவனும் எந்த அறிஞனும் இப்படி வழக்கு கொடுத்தது கிடையாது. மணியரசன் சொல்லுவார் அந்த மாதிரி. ஒன்று தெலுந்திய மொழின்னு எள்ளி சொன்னதை அவர் வழிமொழிஞ்சிருக்கணும். கூடுதலாக அங்கே திராவிட மொழின்னு சொல்லி தேவையில்லாம ஒரு சொல்ல வந்து திணிக்கிறாரு. தமிழ்நாடு தமிழருக்குங்கிற கோரிக்கை வந்த பிறகு பெரியாருக்கு ஒரு அச்சம் இருக்கு. அப்புறம் அண்ணாத்துல வந்து நர்மதா ஆறு வரைக்கும் திராவிட நாடு இருக்குங்கிற அவரோட ஒரு வரையறை சொல்றாரு. அப்புறம் ரெண்டு பேருக்கும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் பிரச்சனை வந்த பிறகு நான் சென்னை மாகாணத்தை தான் திராவிட நாடுன்னு சொல்றாரு. அப்ப அது குட்டி திராவிட நாடு இல்லை. பெரியார் கட்ட சென்னை மாகாணம் கூட குட்டி திராவிட நாடு தானே. அப்ப இவர்களுக்குள்ளே திராவிடம் பற்றி தெளிவான வரையறை. குறிப்பாக அந்த தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் வளர்ச்சி பெற்று வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துருது. இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக இப்ப ஸ்டாலின் எங்க போனாலும் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுவும் திராவிடமும் தமிழ் சொல்லு கிடையாது, மாடலும் தமிழ் சொல்லு கிடையாது, ரெண்டுமே அந்நிய சொற்கள் தான். அதாவது மாங்குன்னு லெட்டர் எழுதி இல்லாத முகவரிக்கு அனுப்பிச்சு விட்டுரு. ஆமா, அது சட்டத்துல கிடையாது. இல்ல, திராவிடம் அப்படிதான் பண்ணு. சரி, ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கு வணக்கம். தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தோழர் கதிர் நிலவன், மதுரை உத்தங்குடியில் இருக்கக்கூடிய ஏஆர் மினியாரில் உங்களை சந்திக்கிறோம். ஒரு வித்தியாசமாக உங்கள் இடத்துலையே வந்து குறிப்பாக வந்து இப்போ கால்டுவெல், ஏற்கனவே ராவணா வலைத்தள நேயர்களுக்கு தெரியும் உங்களை பற்றி ஒரு நீண்ட நேர்காணல் உங்கள்கிட்ட எடுத்து பேசுவோம் தமிழ் தேசிய கருத்தியல் பற்றி. இப்போ ஒரு பெரிய விவாதம் ஓடிட்டுருக்கு. இந்த கால்டுவெல் வந்து என்ன செய்திருக்கிறாரு, மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம். சமீபத்தில் கூட வந்து தோழர் கொளத்தூர் மொழி வந்துட்டு மொழி தான் தமிழர்களுக்கு மொழி, இனம் வந்து திராவிடம் அப்படின்னு பதிவு பண்ணதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஏன் அப்படி திருப்பி 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 குழப்பி அடிக்கிறாங்க? கேரளாவில் இனம், கேரள இனம், மலையாளிகள் இனம், கன்னட இனம், ஆந்திரா தெலுங்கு இனம் அப்படின்னு இப்போ தமிழ் இனம் தானே வரணும். மகிழ்ச்சி. அதாவது நீங்கள் மதுரை மண்ணில், அதுவும் இந்த மதுரை என்பது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை, அந்த மண்ணிலிருந்து நீங்கள் வந்து ராவணா தொலைக்காட்சியாரில் வந்திருக்கீங்க. எனக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நீங்கள் இந்த கால்டுவெல்லை பற்றி கேட்குறீங்க. அது நீண்ட காலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் வந்து கால்டுவெல்ல பேசும்போதெல்லாம் இந்த திராவிடவாதிகள் வந்து மௌனம் சாதிப்பாங்க, பெருசாக பதில் சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த கவர்னர், ஆளுநர் ரவி, இல்லை எச் ராஜா போன்றவங்களாம் திராவிடத்தை பற்றி இல்லை, அதுவும் குறிப்பாக கால்டுவெல்லை பற்றி பேசும்போது அப்படியே உச்சிக்கும் தலைக்கு குதிப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே கால்டுவெல்லை பற்றியான ஆய்வு மனப்பான்மை கிடையாது. காய்த்தல் ஓத்தல் இன்றி கால்டுவெல்லை பற்றி இரண்டு தரப்பும் சொல்வது கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ ஆர்.என். ரவி இருக்காருன்னா அவங்க பிஜேபி பார்வை என்பது ஒரு மதவாத கண்ணோட்டத்தோட கால்டுவெல்ல பார்ப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா திராவிடம் என்ற இனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனால் மொழியை முன்னிறுத்துவாங்க. அவர் வந்து தமிழ் மொழியை வந்து தனித்தீங்கக்கூடிய மொழின்னு சொன்னவர், அதனால அவர் சொன்ன எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து திராவிட இயக்கத்துக்கு வந்து எப்போதுமே உண்டு. இப்போ குறிப்பாக நம்ம என்ன, கால்டுவெல் தான் இந்த திராவிடங்கிற கருத்தியலை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதற்கு முன்பாக ஒரு அரசியல் சொல்லாக எப்பயும் கிடையாது, அது ஒரு மொழித்துறை சார்ந்த சொல்லாகத்தான் இருந்தது. கால்டுவெல் வருகைக்கு பிறகுதான் அது ஒரு அரசியல் சொல்லாக மாற்றப்பட்டது. அவர் வந்து வெளிநாட்டு பயணி தான். எல்லாருமே அந்த காலத்தில் என்னன்னா வெளிநாட்டுக்காரர்கள் வந்து வருவாங்க, அறிஞர்கள் வருவாங்க. அப்போ வந்து வரலாறு என்பது எப்படி கற்பிக்கப்பட்டது என்னன்னா, எல்லா வரலாறும் என்பது அது பிராமணர்களை அடையாளப்படுத்தப்பட்ட வரலாறு, வேதங்களை அடையாளப்படுத்தப்பட்ட வரலாறாகத்தான் இருந்துச்சு. இதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்தாங்க ஐரோப்பியர்கள், நிறைய பேர் வந்தாங்க. அப்படி பல அறிஞர்கள் வந்தவங்கள வில்லியம் ஜோன்ஸை சொல்லுவாங்க. ஏசியாட்டிக் சொசைட்டி, ஆசிய சங்கத்தை உருவாக்கி கல்கத்தா, அவர் வந்து சமஸ்கிருத மேன்மை, ஆரிய மேன்மை பற்றி பேசுவார். அதே மாதிரி மார்க்ஸ் முல்லர், அவர் வந்து மொழித்துறைகளே போயிடுவார். என்ன சொல்லுவாருன்னா, சமஸ்கிருதத்திலிருந்து தான் எல்லா மொழிகளும் தோன்றியது அப்படின்னு மார்க்ஸ் முல்லர் சொன்னார். இப்படி வரிசை அந்த பட்டியலில் வருகின்ற போது இவர் கால்டுவெல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் தோன்றிய மொழி அல்ல, அது தனித்து இயங்கக்கூடிய மொழின்னு சொன்னார். ஆனால் அவர் தான் முதல்ல சொன்னாராங்கிறது
உண்மை கிடையாது. அதுதான் நம்ம முக்கியமானது. கால்டுவெல்லை பேசக்கூடியவர்கள் வந்து எல்லிஸை பற்றி பேசுவாங்களான்னா தெரியாது. இப்போ சென்னையில் வந்து பார்த்துருப்பீங்க, தலைமைச் செயலகம் கோட்டையிலேயே ஒரு கல்லூரியே இருக்குது, எல்லிஸ் கட்டிய கல்லூரி. அவர் அந்த காலத்தில் வந்து ஐரோப்பியர்கள் வந்து தென்னிந்திய மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுக்குறாரு. எல்லிஸ் துறை. எல்லிஸ் துறை. அவர் எல்லிசன் பாங்க, தமிழ் உச்சரி மரபு கேட்டவர் எல்லிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள் குறித்து வியந்து போற்றியவர், திருக்குறள் நாணயங்களை அந்த காலத்தில் அச்சிட்டும் வெளியிட்டவரும் கூட. மதுரையிலாம் வந்து தங்கியிருக்கிறாரு. எல்லிஸ் வீதின்னு மதுரையில் கூட இருக்கு. அவருக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. இந்த எல்லிஸை பற்றி சொல்லாமல் நம்ம கால்டுவெல்லுக்கு போக முடியாது. அதாவது எந்த எல்லிஸ்னா திருக்குறளை பதிப்பித்தவர் அயோத்திதாச பண்டிதர், அவர்கிட்ட இருக்கிற அந்த ஓலைச்சுவடி குடும்பத்தில் இருந்ததுன்னு கொண்டு கொடுத்து அதை வந்து பதிப்பிச்சுதா சொல்லுவாங்க. அவர் தான் முதலாக 1812 வாக்கிலேயே வந்து ஒரு நூலுக்கு வந்து அணிந்துரை எழுதுறாரு. காம்பன்கிறவர் ஒரு தெலுங்கு இலக்கண மொழிக்கு ஒரு அணிந்துரை எழுதி கொடுக்கணும்னு சொல்லும் போது 1812 அப்போ ஒரு அணிந்துரையை வந்து அவர் எழுதி கொடுக்குறாரு. அந்த அணிந்துரையில என்ன சொல்றாருன்னா, அதில் தான் தெளிவாக சொல்றாரு, தமிழ் மொழி என்பது தனித்து இயங்கக்கூடிய தன்மை வாய்ந்த மொழி. அதிலிருந்து உருவான மொழிகள் தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் அப்படி தெளிவாக சொல்லிட்டு அதுக்கு நிலவியல் அடிப்படையில் தென்னிந்திய மொழி குடும்பம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த இடத்துல தெளிவாக சொல்றாரு. அவர் எங்கேயும் திராவிட மொழி குடும்பம் என்று எந்த இடத்திலும் சொல்லவே இல்லை. முதலாக ஒரு ஐரோப்பியர் வாயில் வந்தது என்று சொன்னார் எல்லிஸ் வாயில் மொழி குடும்பம் அப்படிங்கிற மட்டும்தான் சொல்றார். திராவிட மொழி குடும்பம் என்று எந்த இடத்திலும் பதிவு பண்ணவே இல்லை. ஆனா அதுக்கு பிறகுதான் ஒரு 40 ஆண்டுகள் கழித்து 1856ஆம் ஆண்டு தான் அவர் ஒரு குழப்பார் கால்டுவெல் வராரு. கால்டுவெல் அவரும் மதத்தை பரப்பு தான் வராரு. இவரை போலதான் அவரும் வராரு. அவரும் வந்து தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆரிய மேன்மை கோட்பாடு சமஸ்கிருதத்துல தான் அதிகமா மூழ்கி தெளிச்சவர். அப்புறம் திருப்பி நிறைய படிக்கும் போது எல்லிஸ்கிட்ட இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிறார். சரி, எல்லிஸ் சொல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர் இந்த தலைப்பை என்ன கொடுக்குறாருன்னா, தென்னிந்திய மொழி அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணுங்கிறாரு. தென்னிந்திய மொழி அல்லது திராவிட மொழிகளின் இந்த கருவாட்டு சாம்பார் எங்க தலைவர் மணியரசன் சொல்லுவார். அந்த மாதிரி ஒண்ணு தென்னிந்திய மொழின்னு எல்லிஸ் சொன்னதை அவர் வழிமொழிஞ்சிருக்கணும். கூடுதலாக அங்க திராவிட மொழின்னு சொல்லி தேவையில்லாம ஒரு சொல்ல வந்து திணிக்கிறாரு. அப்ப திராவிட மொழி என்று சொன்னால் அதற்கு புரோட்டோ லாங்குவேஜ் மூல மொழி ஒன்று இருக்கணுமா இல்லையா? அந்த மூல மொழிகளில் இருந்து தோன்றிய மொழிகள் தமிழ், தெலுங்கு நீங்க சொன்னீங்கன்னா ஆதாரம் காட்டணும். இப்ப நமக்கான ஆதாரங்கள் தமிழ்நாட்டுல வந்து சங்க இலக்கியங்கள் இருக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பிற்கால பக்தி இலக்கியங்கள். நீங்க எங்க படிச்சு பார்த்தாலுமே அந்த திராவிடங்கிற சொல்லை நீங்க பார்க்க முடியாது. இப்ப என்னுடைய தகப்பன் எனக்கு வைத்த பேர் தமிழர் தான், திராவிடங்கிற பேரு கிடையவே கிடையாது. அப்ப இவர் எங்க இருந்து திராவிடங்கிற சொல்ல எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் 2 இடத்துல இருந்து எடுக்கிறாரு. என்ன 13ஆம் நூற்றாண்டில் வந்து குமாரிலப்பட்டர்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து பிறப்பால் வந்து ஒரு தெலுங்கர். அவர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்திருக்கிறார். ஆமா, இருந்திருக்கிறாரு. அவர் வந்து காஞ்சிபுரத்துல பணியாற்றினவர் தான், சமஸ்கிருதத்துல எல்லாம் தோய்ந்தவர். அவர் தான் ஆந்திரா திராவிட பாஷா அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாரு. ஆந்திரா திராவிட பாஷான்னா இப்ப ஆந்திரம் என்பது தெலுங்கு மொழியை குறிக்கும், திராவிட மொழி என்பது தமிழை குறிக்கும் அப்படிங்கிற பொருளை அவர் கையாண்டதாக கால்டுவெல் குறிப்பிடுறாரு. கூடுதலாக அவர் சொன்னதுக்கு மாறாக இவர் என்ன செய்யறாருன்னா, ஆந்திரா என்ற மொழி என்பது கன்னடத்தையும் சேர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. இங்க திராவிட மொழியில தமிழ்னு சொல்கின்ற போது அது மலையாளத்தை இணைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறாரு. அப்ப இவர் அதையும் சொல்லிட்டு அடுத்து திராவிட மொழி குடும்பத்துல ஆந்திரா மொழியை சொல்றதுக்கு முரண்பாடா இருக்கு. நீங்க ஆந்திரா மொழி தெலுங்கு அப்படி என்று சொன்னால் தெலுங்கையும் தமிழையும் நீங்க சமப்படுத்தக்கூடாது. ஒண்ணு திராவிடத்தை மட்டும் மையப்படுத்தி அவர் எழுதியிருக்கணும். திராவிட மொழி குடும்பத்திலிருந்து உருவான தமிழ் அப்படின்னு முதல்ல நீங்க சொல்றீங்கல்ல, தமிழுக்கு அடுத்தானே தெலுங்கு. அப்புறம் எப்படி குமரிலப்பட்ட வார்த்தை எடுத்து போடுறீங்க? ஆந்திரா சமப்படுத்துறாரு, ஆந்திரா திராவிட பாசன். இப்ப தமிழை மட்டும் குறிக்கும் என்று சொன்னால் அப்ப வந்து நீங்க மற்ற மொழிகளை சொல்லிக்க கூடாது, தெலுங்கு மொழிகளை மற்ற மொழிகளை சொல்லிக்க கூடாது. அப்ப வந்து இதை போட்டு குழப்பி கொண்டாரு. சரி, அதெல்லாம் குழப்பிட்டாரு. குழப்பி முடிச்ச பிறகு எங்க வர்றாருன்னா அடுத்து 2வது சான்று எங்க மனுஸ்மிருதியில போறாரு. மனுஸ்மிருதி எங்க வடக்கு எழுதப்பட்ட ஒரு சமஸ்கிருத இலக்கியம். அந்த மனுஸ்மிருதியில வந்து என்ன சொல்றாருன்னா, சீரழிந்த சத்திரியர்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரு? திராவிடர்கள் என்போர். ஏன்னா அவங்க வந்து மனு தர்மத்தை சரியாக கடைப்பிடிக்காத, ஆரிய கோட்பாட்டை பின்பற்றாதவர்கள், சீரழிந்து போனவர்களா சத்திரியர்கள். அந்த சத்திரியர்களை குறிக்கக்கூடிய திராவிடம். அந்த திராவிடம் எங்க இருக்க மனுஸ்மிருதியில் இருக்கிறது, அதுல இருந்து நான் எடுத்தாண்டேன்னு சொல்றாரு. அதை வந்து அவர் தெளிவாகவே சொல்றாரு. அது வந்து அதாவது அந்த கலாச்சாரம் மற்ற விஷயங்களை கடைபிடிக்காத, மனுஸ்மிருதியை கடைபிடிக்காத பிராமணர்களை திராவிடர்னு குறிக்கிறதா அவரு சொல்றாரு. இப்ப இதுதான் அதோட அடிப்படை. தந்திர வார்த்தையா ஆந்தங்கிற அந்த நூல் இவர் எழுதுன அந்த குமரிலப்பட்டர் இதுல எல்லாம் சான்று எடுத்து காட்டுறாரு.
ஆனால் அவர் தெளிவாக அது ஒரு மொழியா இனமா என்பதை வந்து அந்த புத்தகத்துல மொழி ஒப்பிலக்கண நூல்ல வந்து அவர் குறிப்பிடல. 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லிஸ் எழுதிட்டாரு. அது கால்டுவெல் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. தமிழ் தனித்தியங்க மொழின்னு சொல்லிட்டாரு. அதற்கு முன்னாடி வள்ளலாரும் கூட தமிழ் தனித்தனி சிறப்பியல் மொழின்னு சொல்லி வள்ளலாரும் பாடியிருக்காரு. நம்ம தமிழர்களுக்கு ஏற்கனவே சிறப்பு வாய்ந்த மொழின்னு தெரியும். அதனாலதானே 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் பண்றாங்க. அதாவது இந்தியை வந்து ராஜாஜி திணித்த போது இந்தி வந்து எதனுடைய மொழியாக பாக்குறாங்களா தமிழர்கள், சமஸ்கிருதத்தோட திணிப்பாகத்தான் பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே பாமன் சாமிகள் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்தி மொழி போன்ற மொழிகளை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி இந்தினே சொல்றாரு. வடமொழி இந்தி போன்ற மொழிகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி பாமன் சாமிகள் 19ஆம் நூற்றாண்டிலே சொல்றாரு. அப்போ நமக்குன்னு ஒரு தொடர்பு இருக்கு. ஐரோப்பியர்கள் வந்து அன்றைக்கு அவங்க அச்சுத்துறை கையில் இருந்தனால அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அன்றைக்கு பிராமணர்களுடைய துணையாக வைத்து கொண்டு இவர்கள் வரலாறை வந்து கற்பிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அடிப்படையில தான் இந்த திராவிட மொழி குடும்பம் என்று சொல்றாரு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, மூல மொழி உங்களால சொல்ல முடியல. அப்ப இதை பாவாணர் என்ன சொல்றாருன்னா, இது தமிழ் மொழி குடும்பம் தான் நீங்க சொல்லணும். தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள் வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் அது வந்து ஆரிய சார்புடைய மொழிகள். அந்த மொழிகளைத்தான் நீங்கள் திராவிட மொழிகள் என்று அழைக்க வேண்டும் சொல்லி பாவாணர் வந்து பிற்காலத்துல தொடக்கத்துல கால்டுவெல்லுடைய கட்டுரைகளா படிச்சு அவரு நம்பினார். திராவிட மூல மொழி ஒண்ணு இருக்குன்னு நம்பினார். ஆனால் அவருடைய ஆய்வு முடிவுப்படி குமரிக்கொண்ட கோட்பாட்டின்படி முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழிதான், உலகில் முதலில் பேசிய மாந்தான் தமிழன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பாவாணர் வந்துடுறாரு. வந்த பிறகு அவரே வந்து எழுதுறாரு, கால்டுவெல் கங்காணியாரின் சர்க்கல்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. தமிழர்கள் வந்து நாகரிகமற்றவர்கள் சொல்றாரு, நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்களே ஆரியர்கள் சொல்லி கால்டுவெல் சொல்றாரு. 1000 எண்ணுக்கு மேல தமிழர்களுக்கு என்னவே தெரியாது அப்படிலாம் நிறைய அதெல்லாம் குற்றச்சாட்டா வைக்கிறார் பாவாணர். அவருடைய நூல்ல அதை குறிப்பிடுறாரு, நிறைய சொல்றாரு. அப்ப அவரும் கூட பாவாணரும் கூட கால்டுவெல்லுடைய தமிழ் பணியை போற்றுகின்ற அதே வேளையில் திராவிட திரிபை வந்து கடுமையாக எதிர்க்கிறார். திராவிடம் என்பது தீது என்பதை பாவாணரும் விளக்கிறார். இதெல்லாம் வரலாற்று அடிப்படையில் திராவிடம் என்பது தப்புங்கிற சொல்றோம். அதே போல பல அதுக்கு பிறகான காலகட்டத்தில் இந்த வரலாற்று அடிப்படையில் அயோத்தியாச பண்டிதர் போன்றவர்கள் கூட அந்த திராவிடங்கிற சொல்றாங்களே, அது வந்து பெரியாருடைய கண்டுபிடிப்பு கிடையாது, அது வந்து அயோத்திதாசருடைய கண்டுபிடிப்பு தான், நீங்க அவரை குறை சொல்ல மாட்டீங்க, பெரியார்ட்டையும் வந்து பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அயோத்திதாச பண்டிதரை கூட இழுத்துட்டு வந்துருவாங்க. ஆமா, துணைக்கு இழுத்துக்கிட்டு வர அவரும் கூட வந்து அவர் வந்து சாதி இழிவை குறிக்கக்கூடிய சொல்லாக மாற்ற சொல்றார். பிற்படுத்தப்பட்ட திராவிடர்கள் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான சொல்லாகவும் அவர் பயன்படுத்துறாரு. அதாவது ஒட்டுமொத்த ஒடுக்குமுறையில இருந்து எந்த ஆதிக்கம் வந்தாலும், தமிழ்நாடு எந்த ஆதிக்கம் வந்தாலும் எழுப்பதற்காகத்தான் அந்த சொல்லை அவர் பயன்படுத்துறாரு. அவர் வந்து அதை பெரிய அரசியல் சொல்லாகலாம் பயன்படுத்தல. அவர் பெரியார் மாதிரி இயக்கம் கட்டி வளர்த்தவரும் கிடையாது. அவர் அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல வந்து ஒரு நூலை படித்து அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவர். அப்ப அடிப்படை அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் அடிப்படையில் திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. ஆனா இந்த கால்டுவெல்ல ஏன் திராவிடம் தூக்கி பிடிக்குதுன்னு சொன்னா, அவங்களுக்கு தேவையான விஷயம் இருக்கிறலாம். எல்லிசே சொன்ன மாதிரி எல்லிசையை தூக்கி பிடிக்க மாட்டீங்க. எல்லிஸ் சொன்னார்ல, நீங்க எல்லிஸ் மொழி தமிழ் சொல்லியிருக்காரு, நீங்க அவரை சொல்ல வேண்டியதானே. அவர் எங்கேயும் நிலவியல் அடிப்படையில சொன்னார். அப்புறம் திராவிடம் என்ற சொல்லே கூட தென்னிந்திய பிராமணர்கள் குறிக்கக்கூடிய சொல்லுங்கிறதா. அதுதான் இப்போ ஒரு குழப்பங்க ஐயா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பே மணியரசன் அவர்கள் சொல்லக்கூடிய நிறைய இடத்துல சுட்டி காட்டிக்கிற அவருடைய புத்தகங்கள்ல இருக்குது. என்ன சொல்ல வர்றாருனாக்கா, குறிப்பாக இன்றைக்கும் ஆதாரங்கள் வந்திருக்குது. பிராமணர்களுக்கான மணப்பெண் தேடுவதற்கான இருக்கக்கூடிய குழுக்கள்னு பார்த்தா திராவிடிய அப்படின்றது இருக்குது. இங்கே சமஸ்கிருத பள்ளியோட மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத அதனுடைய பண்டிதரே திராவிட அப்படின்ற மணி இந்த பேரில் தான் வருது. இந்த தென்னிந்திய பிராமணர்களை குறிக்கக்கூடிய, அதாவது மனுஸ்மிருதியை ஒழுங்காக கடைபிடிக்காத இவர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்ல வராரு. இந்த பக்கம் பாவாணர் வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அறிஞர் குணா வந்து இன்னும் தெளிவாக எடுத்து போட்டு வரலாற்று ரீதியாக இந்த ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு எப்படிலாம் குழப்பம் நடக்குது, இது எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் தங்களுக்கு அரசியல் பிறப்புக்காக ஒரு குலதெய்வமாக பார்க்கிறார்கள் கால்டுவெல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உரிக்கிறாரு. ஆனாலும் அவங்க வந்து சொல்ல வர்றது என்னன்னா, திராவிடம்ன்றது இவர்கள் தான், தமிழர்கள் தான். இவ்வளவு விளக்கம் கேட்ட பிறகும் கூட என்ன சொல்றீங்க இதுக்கு? அது திராவிடர்கள் என்பது எப்படி தமிழர்கள் சான்று சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்களை இல்லைன்னு சொல்றோம். இப்போ இவங்க தேவைக்கு என்னன்னா, இப்போ ஒரு சொல்லு என்பது அதோட இப்போ காரண பெயர் இருக்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க குளத்தூர் மணி வந்து மொழி என்பது தமிழ் பெயர், இனம் என்பது திராவிட பெயர் அப்படின்னு சொன்னதா சொல்றீங்க. ஒரு மொழியின் அடிப்படையில் ஒரு இனம் வந்து உலக அளவில் சுட்டப்படுது. இப்போ ஐரோப்பிய நாடுகளில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. அது ஒரு மூல மொழி ஏதாச்சும் ஒரு ஒப்புமை அடிப்படையில் பல மூல மொழிகள் வந்திருக்கு. இன்னைக்கும் வந்து அதை ஒப்பிட்டு பார்க்குறாங்க.
ஆனாலும் கூட தங்களுடைய மொழியை வந்து தேசிய இனத்தோடு எனக்கு தான் பார்க்குறாங்க. மொழியின் பேர் என்னவோ அதுதான் தேசிய இனத்தின் பேர். இன்னைக்கு ஐரோப்பாவில் வந்து நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இன்னைக்கு நிறையா உருவாயிருச்சு. எல்லாமே மொழிவழி அடிப்படையில் தான் நாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ மரபு அடிப்படையில் ஏதோ ஒரு மொழியிலிருந்து தோன்றியதை வந்து அவங்க யாரும் இன்னைக்கு ஏற்றுக்கல. இப்போ இவங்க என்னன்னா, இவங்களுக்கு இப்போ கால்டுவெல் போன்றவர்கள் என்னன்னா, தன்னை ஒரு ஆரியராக கருதியவர் தான் கால்டுவெல். ஏன்னா இப்போ லத்தீன், கிரேக்கம், சமஸ்கிருதம் இந்த 3ம் இணையாக மொழியாகத்தான் அவரும் பார்க்குறாங்க. அவங்க என்னன்னா தங்களை வந்து அதாவது இந்தியாவை சுரண்டுவதற்காக தாங்களும் ஆரிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் சொன்னா நம்மளை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற கண்ணோட்டம் வந்து எல்லா யூரோப்பியர்களுக்கும் இருந்துச்சு. அந்த அடிப்படை தான் கால்டுவெல்லே சொல்றாரு. பரதகண்டம் இது ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், பரதகண்ட புராணம் சொல்லி. அதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க புராண கதைகள். இந்த ஆரியம் எப்படி இவங்க திராவிட இயக்கத்தவர்கள் சொல்கிறார்கள் ஆரிய கதைகள், எல்லா கதைகளும் எதுக்குறாங்களா அதே கதை தான் பரதகண்ட புராணம். அது அப்படியே ஆரியர்கள் சொல்லக்கூடிய கதைகளை ஏற்றுக்கிட்டு உண்மையும் நம்பி எழுதிக்கிறாரு. இப்போ இது குறித்து விமர்சனம்லாம் கால்டுவெல் பற்றி வைக்கிறாங்களா? கிடையாது. அப்போ இவர்கள் வந்து தேவைக்கு ஏதோ தமிழை வந்து ஒரு முகமுடியாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்க கேட்டீங்க, அதாவது வடக்கே இருக்கக்கூடிய அதாவது நர்மதி, அதை சரஸ்வதி ஆறு சொல்லுவாங்க. சரஸ்வதி ஆறுற்றங்கரை வாழ்ந்தவர்கள் கவுட பிராமணர்கள். அவர் அங்க அது வடக்க. தெற்க வாழ்ந்தவர்கள் இந்த பஞ்ச திராவிடர்கள். அது குஜராத் வரைக்கும் சொல்றாங்க. இவர்களை குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் இன்னைக்கும் இருக்கு. நீங்க ஆந்திராவில் வந்து திராவிடல்னு ஒரு சாதியே இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மேட்ரிமோனியில தட்டீங்கன்னா திராவிடலும் மணப்பெண் மணமகன் கேட்டீங்கன்னா திராவிடல்னு வருது. அப்ப அவர்கள் பயன்படுத்திய சொல்லாகத்தான் இருக்கு. திராவிடம் என்பதே அவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் இருக்கு. இப்ப பெரியார் போன்றவர்களுக்கு என்ன ஒரு சிக்கல்னா, இப்ப நான் ஏற்கனவே இதை குறித்து பல கூட்டங்களை சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு தமிழருக்குங்கிற கோரிக்கை வந்த பிறகு பெரியாருக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா அந்த அன்னைக்கு சென்னை மாகாணமாக இருந்த காரணத்தால் எல்லாரும் சேர்ந்து வாழ்றோம், ஒன்னா இருக்கிறோம். இந்த ஒன்னா இருக்கும் போது இவர்கள் கட்சிக்குள்ளே பிரச்சனை வருது. என்ன நீங்க தமிழ்நாடு தமிழருக்குங்கிறீங்க, அப்ப நாங்களா எங்க போறது அப்படின்னு ஒருத்தர் கட்சிக்குள்ளே ஒருத்தர் கேட்கிறாரு. பெரியாரே எழுதிக்கிறாரு. அந்த காலத்துல வந்து நிறைய ஆங்கில பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு, பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்ப அவரே சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா அவர் பெரியார் ஆரிய மேன்மை குறித்து நீதி கட்சிக்குள்ளே பலருக்கும் அதாவது உயர்த்தி பேசக்கூடிய ஒரு கட்டத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த சொல்றாங்களா நீதி கட்சி தலைவர் தான் வந்து இந்த மருத்துவ கல்வி தகுதி சமஸ்கிருதம் எடுத்தாரு பனகல் அரசரும்பாங்க. அல்ல இந்த பனகல் அரசரே குடிமையும் குணலும் போட்டவர் தான். ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு முறை அவர் வந்த போது அவருக்கு வந்து சமஸ்கிருதத்துல ஒப்போடை வாசிச்சாங்களா, வரவேற்பு வாசிச்சா பெரியார குற்றம் சாட்டாரு. அப்படி இருக்கக்கூடியவர் தான் நீதி கட்சியினர். யாரும் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெரியார் கொள்கைன்னு சொல்லக்கூடிய அல்லது சமூக நீதினு சொல்லக்கூடிய இந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி யாரும் இல்ல. சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டு ஆரியத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தவர்கள் தான் நீதி கட்சியில இருந்த பெரியவர்கள் சொல்றாரு. ஆமா ஆமா சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து ஒரு பொது சொல்ல உருவாக்கணும், அல்லாதாருங்கிறது எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அது சொல்லக்கூடாது. அப்ப எனக்கு பொது சொல்ல உருவாக்குவதற்காக தான் நான் திராவிடங்கிற சொல்லையே பயன்படுத்தினேங்கிறார். அப்ப கால்டுவெல் வந்து மொழி அடிப்படையில் சொன்னதாக இவர்களாம் சொல்றாங்க. அப்புறம் எப்படி அது இன வரையறைக்கு போகுதுங்கிற கேள்வி இருக்குல்ல. தமிழ் இருந்து ஒரு மொழி பிரிஞ்சு மொழியாகத்தான் அவர் விமர்சிக்கிறாங்க. அப்புறம் ஆமா, அப்புறம் எப்படி நீங்க இன வரையறைக்குள்ள போய் பெரியார் போய் அங்க போய் மாற்றாரு. அங்க போய் இப்ப கேட்கிறாங்க, விகடன் பத்திரிகை கேட்குது, எல்லா பத்திரிகையும் கேட்கிறாங்க. அதனால அந்த பொதுச்சொல் அவர் தான் சொல்றாருல, கண்ணப்பன் ஒரு தெலுங்கர், நான் கன்னடன், அண்ணாதுரை ஒரு தமிழர், என்னை தமிழன் என்று சொல்லிக்கொள்ள ஒப்புக்கொள்கிறேன், மற்றவர்கள் அப்படி அல்ல, வரக்கூடிய ஜஸ்டிஸ் கட்சி மாநாட்டிலே நான் வந்து திராவிடர் கழகம் என்று பேர் மாற்றம் செல்வேன்னு அவரே பெரியாரே சொல்றாரு. அதற்கு முன்னாடி அண்ணல் தங்கோ போன்றவர்கள்லாம் இந்த பேரை வைக்கக்கூடாதுங்கிறாங்க. தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவரை தமிழர் என்றும், தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தெலுங்கர், கன்னடர், மலையாளிகளை தமிழ் மக்கள் என்றும் குறிக்க வேண்டும் என்று பெரியார், அண்ணாதுரை போன்றவர்கள்லாம் ஒத்துக்கின்றாங்க. அப்புறம் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுகின்ற போது அதை மறுத்து கொண்டுட்டாங்கன்னா அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அண்ணல் தங்கோ போன்றவங்களாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அவர்கள் வந்து தேவைக்கு வந்து திராவிடம் என்பது தமிழை குறிக்கும்னு ஒரு கட்டத்தில் சொல்றது, அப்புறம் 4 மொழிகளை குறிக்கும்னு சொல்றது, அப்புறம் அண்ணாதுரை வந்து நர்மதா ஆறு வரைக்கும் திராவிட நாடு இருக்குங்கிறது அவரோட ஒரு வரையறை சொல்றாரு. அப்புறம் 2 பேருக்கும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் பிரச்சனை வந்த பிறகு நான் சென்னை மாகாணத்தை தான் திராவிட நாடுன்னு சொல்றாரு. அப்ப அது குட்டி திராவிட நாடு தானே. பெரியார் கட்ட சென்னை மாகாணம் கூட குட்டி திராவிட நாடு தானே. அப்ப இவர்களுக்குள்ளே திராவிடம் பற்றி தெளிவான வரையறை கிடையாது. முதல்ல நர்மதை வரைக்கும் சொல்றாங்க. ஆமா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் சேர்ந்தது திராவிட நாடுன்றாங்க. அந்த திராவிட நாடு தான் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுன்னு சொல்றாங்க.
அப்புறம் கடைசியா சென்னை மாகாணம் மட்டும் வந்து நிக்கிறாங்க. ஆமா, சென்னை மாகாணத்துல வந்து இறுதியாக வந்து நிக்கிறாங்க. அப்புறம் மொழிவழி மாகாண பிரிவினை நடக்குது, அதுலயும் இவங்க எதிராக தான் நிக்கிறாங்க. அப்புறம் அது இது வரைக்கும் நான் வந்து திராவிட நாடு கேட்டு வந்துட்டேன், 56 வரை நான் தமிழ்நாடு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பெரியாரு. அப்ப வந்து அவங்க திராவிடத்தையும் ஒரு காலில் வச்சுக்கிறாங்க, இதையும் வச்சுக்கிறாங்க. கருணாநிதி கூட ஒரு கட்டத்தில் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பொதுவாக ஒரு உலகத்துல யாரும் சொல்லாத புதிய ஒரு கோட்பாட்டை சொல்லுவார். நான் வந்து உலகத்தால் மனிதன், நாட்டால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், இப்படி எவனும் எந்த அறிஞனும் இப்படி விளக்கம் கொடுத்தது கிடையாது. கருணாநிதி கேட்டாங்க. அப்ப தெளிவாவே கேட்டாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது நீங்க தெளிவா சொல்லுங்க, தமிழர்கள் திராவிடர்களா இல்லையா அப்படின்னு. தமிழர்கள் திராவிடர்கள் கிடையாது, ஆனால் ஒரு ஆதிரியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கலாச்சார சொல்லுதான் திராவிடம் அப்படின்னு கருணாநிதியை மறுத்துட்டாரு. இனம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாரு. எதுனா தனியாரியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சொல்லு மட்டுமே அப்படி கருணாநிதி விளக்கம் கொடுக்குறாரு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப குறிப்பாக அந்த தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் வளர்ச்சி பெற்று வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துருது. இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக இப்ப ஸ்டாலின் எங்க போனாலும் திராவிட மாடல்னு பேட்டி சொல்லிட்டு இருக்காரு. அது திராவிடமும் தமிழ் சொல்லு கிடையாது, மாடலும் தமிழ் சொல்லு கிடையாது, ரெண்டுமே அந்நிய சொற்கள் தான். இது யாரு எழுதி கொடுக்குறா, ஸ்டாலினுக்கு பின்னாடி இயங்குறாங்கன்னே தெரியல. உங்களுக்கு என்னன்னா, ஒரு திராவிடத்துக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். திராவிடம்ங்கிறது ஆரிய எதிர்ப்பு சொல் அப்படின்னு சொன்னா அது ஏன் இனத்தை குறிக்க தவறுன்னு நீங்க சொல்லணுமா இல்லையா? அது மொழியை குறிக்கக்கூடிய சொல்லு கிடையாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு பலரும், இன்னைக்கு திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய பலரும் அவர் பின்னணியா இருந்து கொண்டு திராவிடத்தை வலுப்படுத்தணும், இந்த கோட்பாட்டை வலுப்படுத்தணுங்கிற கண்ணோட்டத்துல, குறிப்பாக திருமாவேலன் உட்பட சொல்றேனே, அவர் இந்த பத்திரிகையாளர் இருக்கார் திருமாவேலன், அவர்லாம் வந்து அதுதான் எழுதுறாரு. நானே அவருக்கு ஒரு சமயம் மறுத்தேன், பாவனர்கள் திராவிடத்தை தூக்கி பிடிச்சாருனாரு. எப்ப பிடிச்சாரு? திராவிட தாயின் அவர் எழுதின நூல் 30 காலகட்டத்துல, அதற்கு பிறகு தன் கருத்தை பாவாணர் எழுதிக்கிட்டாரு, மாத்திக்கிறாரு. அவரே சொல்றாரு, தமிழ் அதாவது பால் திரிந்து தயிரான பிறகு தயிர் தானே திரும்பி எப்படி பாலா மாறும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப தமிழிலிருந்து பிரிந்து போன மொழிகளை வந்து நீங்க திராவிட மொழிகள் குறிப்பிடுங்க அப்படின்னு பாவாணர் தெளிவா சொல்றாரு. அதாவது வடசொல் சேர சேரத்தான் தெலுங்கு கன்னட மொழிகள் வளம் பெறும், தமிழை பொறுத்த வரைக்கும் வடமொழி தீரத்தான் தமிழ் மொழி செழுமை பெறும்னு பாவனர் விளக்கம் கொடுக்குறாரு. இதை வந்து அவருடைய தமிழியல் கட்டுரைகள் ஒரு தொகுப்பே இருக்கு, அதுல தெளிவா திராவிடம் தீதுன்னு தலைப்பு போட்டு எழுதியிருக்கிறாரு. இப்படிலாம் நம்ம வரலாறு எடுத்து சொன்ன பிறகும் கூட திரும்ப 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 அந்த திராவிடத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு, அதான் நான் கருதுறேன். ஆனாலும் இன்றைக்கு வந்து அதை குட்டு பூரா அம்பலமாயிட்டு பதட்டம் வந்திருக்கு அவங்களுக்கு. தமிழ் தேசியம் எழுச்சி இளைஞர்கள்கிட்ட வருதுன்றப்ப அந்த பதட்டத்துக்காக மடைமாத்திர போக்குன்னு எடுத்துக்கலாமா? அதை கண்டிப்பா 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 மடமாத்துறாங்க. அதாவது இவங்க என்ன, பிராமண எதிர்ப்புங்கிற அந்த ஒற்றை சொல்ல வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அலும்பு இருக்கு. பிராமணர் அல்லாதார், இந்த அல்லாதார் அரசியலுக்குள்ள இவங்க ஆதிக்கத்தை திணிப்பதற்காக இப்ப நம்ம வந்து அது கூட ஒரு குறிப்பிட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலேயே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கீழே இன்னும் கீழே ஒடுக்கப்பட்ட இதுக்கு கீழே இன்ன வரைக்கும் சமூக நீதி வரல. அது உண்மைதான், தாழ்த்தப்பட்ட நீங்க இவர்களுக்குள்ள மட்டும்தான் இருந்து. ஆமா ஆமா. இப்ப வடக்க உள்ள எத்தனை பேசுற ஆரிய மண்ணுங்கிற அதுங்கிற வடக்கு வாழ்கிறது எல்லாம் சொல்லி பேசுறாங்கல்ல, அங்க அந்த ஆரிய மண்ணு வடக்கு மண்ணிலே ஒரு தலித்து பஞ்சாப்ல வர முடியல. 6 மாநிலத்துல வந்து போயிட்டாங்க முதல்ல. 6 மாநிலம். இவங்க என்ன சமூக நீதி பேசுற மண்ணுல பாத்தீங்கன்னா கிடையாது. இப்ப கர்நாடகத்துல எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு தலித்து வரலையே தவிர ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் லிங்காயத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் முதலமைச்சரா வராங்க. ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா வர முடியல. அந்த ஒரு தமிழர் வந்து ஏன் முதலமைச்சராக வர முடியல அப்படிங்கிற கேள்விக்கு வந்து இவங்ககிட்ட விடையே கிடையாது. இப்போ இவங்களோட கூட்டணி வச்சக்கூடிய கட்சிகள் திருமாவளவனா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் பேசுறாங்க, அவங்க வந்து சாதிய கண்ணோட்டத்தில் பேசுறாங்களே தவிர தலித்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து அசால்ட்டா பேசிட்டு போயிடுறாங்க. நீங்க பொது தொகுதிக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுப்பா, எங்க அப்பா தான் சொன்னாரு அப்படிங்கிறத திருமாவளவன் தளத்தை என்ன பேசிட்டு ஆமா தனித்து அதே 2 தொகுதியில போட்டியிடுங்க அப்படிங்கும்போது அதே வர்ணாசிரம கண்ணோட்டம் தான் திராவிடத்துக்கிட்ட இருக்கு. அப்ப திராவிட வர்ணாசிரமம் இல்ல திராவிட மனுஸ்மிருதி இப்படி எடுத்துக்கலாமா? அதை கண்டிப்பா திராவிட மனுஸ்மிருதி தான் இவங்க பேசுறது பூரா அத்தனையும் திராவிட மனுஸ்மிருதி தான். இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து சாதிய கொடுமை இல்லாம இருக்கா? வெறும் பிராமண எதிர்ப்பு மட்டும் பேசுறீங்கல்ல, ஆனால் மற்ற பிராமண அல்லாத மக்கள் இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அவங்க பேசுறாங்களா? இன்னைக்கு வேங்க வெயில்ல நம்ம பேசுறோம்ல, வேங்க வெயில்ல யாரு அந்த குடிநீர் தொட்டியில வந்து மலத்தை கலந்தவங்கன்னு விசாரணை போட்டுட்டே இருக்கான்னு வரல. ஏன் வரல? அப்ப எது ஒன்றுமே இவங்க வந்து ஆக்கப்பூர்வமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியில் நிற்க மாட்டாங்க. ஆனால் நாங்க வந்து ஜாதி ஒழிக்கிறோம், ஒரு பிராமணன் மட்டும் கேட்கிறேன். ஸோ கோயில்களில் வந்து நாங்க பிராமணர்களை வந்து அப்புறப்படுத்திட்டீங்களா? அதுவும் கிடையாது. இப்போ அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லி அது பெரியார் தனியாக போயிட்டாரு. ஆனால் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாலும் நம்ம தத்துவ மரபாக ஏற்றுக்கலாம். தமிழருக்கு ஒரு மெய்யல் மரபு இருக்கு, சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு. இன்றைக்கு தமிழர்கள் பெரும்பாலும் அதை நம்பிக்கையாளர் இருக்காங்க. அப்போ சைவமும் வைணவம் உயர்த்தி பிடித்த தேவாரம் திருவாசனம் 4000 தீவு பிறந்ததை நீங்க கோயில கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? இவங்க அதை பத்தி கவலையே கிடையாது. தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு ஒரு காலத்துல முதல் போட்டாங்க. இப்ப என்ன பேர் பழக என்னன்னா
தமிழில் அர்ச்சனை செய்ய தொடர்பு கொள்ளு செல்பேசி என்ன போடுறாங்க. அவர் மட்டும்தான் வந்து தமிழ்ல செய்வார், தமிழ்ல செய்வார்னு இருக்கு. இப்ப நாங்களே மதுரையில ஒரு மீனாட்சி அம்மன் கோயில்ல தமிழ்ல அர்ச்சனை பண்ண சொல்லி குச்சனூர் கிளார் தலைமையில போனோம். அங்க உள்ள ஐயர் வந்து பண்ண முடியான்ட்டார். நான் வந்து பண்ண முடியாது, அதுக்கு வேற ஐயர் இருக்காரு அப்படின்னாரு. ஏங்க வேற உங்களை தானே இப்போ கருவறை ஐயர் பண்ணக்கூடாதுங்க, தனியா அரசு நியமிச்சிருக்குல்ல அப்படின்னாரு. சரி நம்ம என்ன கொடுங்கன்னு செல்பேசிக்கு அடிக்கிறோம். செல்பேசிக்கு என்ன அடிச்சா அவரு நான் வந்து ஒரு ரேஷன் கார்டில் இருக்கேன், இதோ வந்துடுறேன், செத்த வந்துடுறேங்கிறாரு அவரு. ஏன் இவர் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்க முடியுமா சொல்லி சரியான சண்டை. அப்ப அதுக்கு பிறகுதான் அவர் வராரு. ஆனா இந்த ஏற்பாடு செய்துக்கு திராவிடம் தான் செல்பேசியில ஒண்ணு. இப்ப எப்படி இந்த கட்சிகள்லாம் சேர்த்துறாங்க, இணையதளத்துல உறுப்பினர் சேர்க்கிற மாதிரி தமிழை வந்து செல்பேசியில பேசி ஒருத்தரை வர வச்சு தமிழை வளர்க்க முடியுமா? இப்ப தேவாரம் திருவாசத்தை போய் கோயில வைக்க முடியுமா? அப்ப இவங்க என்ன உத்தரவு போடணுமா, கருவறையில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லணும்ல. அந்த திராணி இவர்களுக்கு இருக்கானா? கிடையவே கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலைக்குள்ள இந்த அரசியல். ஆமா, பிராமண எதிர்ப்பு என்பது கடந்தெடுத்து இவங்க பேசுறதா அயோக்கியத்தனம். இப்ப இன்னொரு கேள்வித்தோட நம்ம மாசு விக்டர் அவர்கள் ஐயா வந்து பாத்தீங்கன்னா மொழி இனம்ன்றதை பத்தி நிறைய ஆய்வுகள்லாம் கொண்டு வந்துக்கிறார். ஏற்கனவே ஒரு 11,000 பக்கம் கொண்ட 25 புத்தகம் அதை வாங்கி படிச்சிருக்கு, நீங்களும் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து சொல்றாரு, இந்த கால்டுவெல் வந்து ஒரு காலகட்டத்தில் சொல்றாருல திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற அந்த அரசியல் பின்னாடி ஒரு காலகட்டத்தில் காலம் போன காலத்தில் அதே அவர் வந்துட்டு அன்று இருந்த அந்த தரவுகளை வைத்து நான் எழுதி அப்படி நினச்சி அப்படி கொண்டு வந்தது தவறுன்றது பிற்காலத்தில் தான் உணர்ந்ததாக சொன்னதை இந்த திராவிடர்கள் எடுத்துக்க மாட்டிருக்கிறாங்க, அது பேச மாட்டேங்கிறாங்க, அதை மறைச்சிட்டே இப்படியே பழுதையே பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆமா, அந்த கருத்து சொல்றாரு. ஆமா சார், உண்மைதான் உண்மைதான். கட்டத்தில் அவர் வந்து உணர்றாரு, அவருக்கு இருந்த தரவுகளை வைத்து நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், ஆனால் தனித்து இருக்கக்கூடிய மொழி தான் அது, வந்து திராவிடம்லாம் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு கால்டுவெல். காலம் போன காலத்தில் அது சொல்லிட்டு தான் போகிறாருன்னு சொல்கிறாரு. அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு கேள்வி இதில் நீங்கள் பாவாணர் வந்து சொன்னீங்க, தெற்கே குமரி கண்டம்ன்றதுலேருந்து சொல்கிறீங்க, சமூகம் இங்கேருந்து தான் வந்து இடப்பெயர்ச்சி ஆகிட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. உங்களுக்கு மொகஞ்சதாரப்பா, ஆதிச்சநல்லூர், மொகஞ்சதாரப்பா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எகிப்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழினுடைய அந்த கலாச்சார பண்பாடு ஒரு இடத்துல ஒட்டி வருது, எல்லா இடத்துலையும் ஆய்வில் வருது. ஆனால் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஓய்வு பெற்றவர், அவர் என்ன ஐயா அவர் சொல்லக்கூடிய அவர் மொழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களே வந்துட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து இடம்பெயர்ந்து வடக்கே இருந்து அப்புறம் வடக்கே இருந்து தெற்கு நோக்கி நகர்ந்தவர், அதற்கான ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. அதாவது இப்போ என்னன்னா, இப்போ பாலகிருஷ்ணன் அவர் திராவிட அடித்தளம் புத்தகம்லாம் எழுதியிருக்கிறார். வடக்கே வந்து நிறைய தமிழ் ஊர் பேர்கள்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கலாம் சான்றம் காட்டுருக்காரு, நல்லது. ஆனால் அவங்க வாதப்படி பார்த்தா வடக்கே இருந்து தமிழர்கள் வந்ததாக வடக்கே இருந்து அவர் அந்த அந்த அது வரலாற்று புனைவு தான் அது. ஏன்னா வடக்கே இங்கேருந்து அங்கே போனாங்க. இங்கே குமரிக்கண்டம் அழிவுற்ற பிறகு தமிழர்கள் வந்து எஞ்சிய தமிழர்கள் வந்து முதல் இடப்பெயர்வு அப்படிதான் அமைஞ்சிருச்சு. அப்போ அவங்க வடக்க போகும்போது ஏற்கனவே அப்போ வந்து 35 காலகட்டம் தான் சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தெல்லாம் சொல்ற கண்டுபிடிப்புலாம் நடக்குது. அப்ப வந்து இதெல்லாம் தமிழரோட நாகரிகம் பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஐரோப்பியர்கள் கண்டுபிடிச்சது அதெல்லாம். அப்ப அவங்க திராவிட நாகரிகம்னு கொடுத்துறாங்க. இப்ப அவங்க சொன்ன வரலாறு தான் பாலகிருஷ்ணனும் வடக்கிருந்து வந்ததேன் அப்படிங்கிறாங்க. இப்ப சிந்து சமவெளி நாகரிகம், கீழடி நாகரிகம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இரண்டுக்குமான தொடர்பு இருக்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்தியா முழுக்க வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதா சரியான ஒரு பார்வையா இருக்க முடியும். இங்க இன்னும் சொல்ல போனா நகர நாகரிகம் என்பது சிந்து சமவெளியை காட்டில் நகர வாழ்க்கை நாகரிகம் கீழடியில கிடைச்சிருக்கு. ஆய்வு பொருட்கள் இந்த வைகை ஆற்றங்களிலே உருவாக்கப்பட்டு நிறைய அந்த ரோமானிய அரசோட தொடர்பு வச்சு இங்க வணிக தொடர்புலாம் நிறைய தமிழர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கு இப்ப வரலாறு புதிய வரலாறுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இப்பயாச்சும் நான் மாத்திக்கணுமா இல்லையா? இந்திய அரசு அவங்க வலியுறுத்தணுமா இல்லையா? நீங்க சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தை வந்து திராவிட நாகரிகம் சொல்லக்கூடாது, தமிழர் நாகரிகம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் என்னன்னா அரசாங்கம் அப்படி திரும்ப அந்த பொய்யவே கட்டமைச்சுட்டு வராங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்னன்னா தமிழ் தேசியம் வந்து எழுச்சி பெற்று வரக்கூடாது, அதுதான் அடிப்படை காரணம். ஏன்னா இந்த கருத்தை வந்து அன்றைக்கு பேசுகின்ற போது திராவிடத்தை மறுத்து மாப்போசியா பேசியிருக்கிறாரு. இதே சொன்ன கால்டுவெல் கருத்தை தப்புன்னு சொல்லி அந்த காலத்திலேயே மாப்போசி எழுதியிருக்கிறாரு. சீபா ஆதித்தனார் அவர் கூட திராவிடத்தையும் மறுத்து எல்லாம் பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. ஆனா ஏழை சொல் அம்பலம் ஏறாதுங்கிற மாதிரி அவர்கள் சிறிய அளவில் அமைப்பு நடத்தி அதை வந்து இயக்கத்தை தொடர்ந்து கொண்டு போக முடியாம தோற்று போய் திராவிட கட்சிகளோட போய் கூட்டி சேர்ந்தனால அந்த சொல்லு வந்து அன்றைக்கு வந்து எடுபடாம போயிடுச்சு. ஈவிகே சம்பத்து கூட தமிழ் தேசிய கட்சின்னு தான் அன்றைக்கு ஆரம்பிச்சாரு. அவரே அண்ணாதுரைட்ட வாதாடி பிரிஞ்சு போறப்ப ஆமா சம்பத்தே வாதாடுறாருல. நம்ம என்ன சேர சோழ பாண்டியருடைய வரலாறு தானே பேசுறோம், நம்ம என்ன விஜயநகர பேரரசு வரலாறா பேசுறோம்னு சொல்லி சம்பத்தே வந்து அண்ணாதுரையோட சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த திராவிடங்கிற சொல்லு வந்து அது பெரியாரோட சம்பத்து வந்து ஈவிகே சிலங்கனுடைய அப்பா. ஆமா அவர் அப்பாதான். அவரே வந்து சண்டை போட்டிருக்காரு.
அந்த காலத்துல அண்ணாட்டே சண்டை போட்டிருக்காரு. திராவிட மொழி அந்த திராவிட நாடு கோரிக்கைக்கு கூட சம்பத்தை கூப்பிட்டு சத்தம் போட்டாரா, நீங்க நான் சோவியத் யூனியன் சம்பத் சொன்னார், நான் சோவியத் யூனியன் போயிருக்கேன், வட பல நாடுகளுக்கு போயிருக்கேன், எல்லா மொழி வழி அடிப்படைகள் தங்கள் இனங்களை பிரிக்கிறாங்க, திராவிட நாடுங்கிற தப்புன்னு தான் சம்பத் பேசினாரா. அப்ப இது வரைக்கும் நம்ம தொண்டர்களை ஏமாத்தின தப்பு தானே அப்படின்னு சொல்லி சம்பத் சொல்லவும், அப்ப வந்து அண்ணாதுரை சொன்னார், சம்பத் உனக்கு இன்னைக்கு தான் இந்த விஷயம் தெரியுமா, உங்க அப்பா என்னைக்கு சொன்னாரு அன்னைக்கே தெரியும், திராவிட நாடு ஒரு மோசடிக்கிற எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப இப்பயாச்சும் கைவிடுங்கன்னு சொல்லும் போது, இப்ப சொன்ன தொண்டர்லாம் நம்ம ஏமாத்திட்டு தான் எதிரா திரும்பிடுவான், காலம் கனியட்டும் அப்புறம் சொல்றேன்னு சொல்லி சமாதானப்படுத்திருக்காங்க சொல்றேன். இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், திராவிடம் பொய்ன்னு தெரியும். நீங்க பெரியாரே தமிழ்நாடு தமிழருக்குங்கிற விஷயத்துக்கு வந்துட்டாரு 56க்கு பிறகு, ஏன் திராவிடர் கழக பேரை மாத்தல? இந்த பேரை அவர் மாத்திருக்கணுமா இல்லையா? தமிழர் கழகம்னு வச்சிருக்கணுமா இல்ல? ஏற்கனவே 44ல வந்து கியாப்ப விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ போன்றவர்களாம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழர் கழகம் என்று பேர் வைக்க சொல்லி. அப்ப பெரியார் வந்து கடைசி வரைக்கும் வந்து அதை மாத்திக்கவே இல்லை. அந்த சாகர வரைக்கும் தமிழ்நாடு தமிழுக்கே பேசினாரு. ஆனால் அவர் வந்து திராவிடர் கழகங்கிற பேர்ல தான் அதை சொன்னாரே தவிர தமிழர் கழகங்கிற பேர்ல வந்து அவர் சொல்லலை. அப்ப இவர் அண்ணாதுரை திராவிடத்துக்கு புது விளக்கம் கொடுக்குறாரு. நாங்க வந்து எடுத்துட்டோம், திராவிடம் என்பது மண்ணை குறிக்கக்கூடிய சொல்லு, பிராமணர்களும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோட அவர் திராவிடத்தை கைவிடலை. அதுக்கு பிறகு பலரும் திராவிடங்கிற பேர்ல வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்திருக்குன்னா, தமிழ் தேசிய அமைப்புகள் வந்த பிறகு இன்னைக்கு திராவிடங்கிற பேர்ல யாரும் கட்சியை தொடங்க தயாரா இல்லை. இப்ப விஜயே எடுத்துக்கங்களேன், அவரே வந்து வெற்றி தமிழ் கழகம்னு வச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க அவரும் திராவிட வந்து தீர்ந்து போன கணக்குன்ற மாதிரி. ஆமா, அதெல்லாம் விஜயாந்தோட முடிஞ்சு போச்சு. விஜயாந்த் வச்சுட்டு போயிட்டாரு, அவர் இறந்து விட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் வந்து அச்சப்படுறாங்க, திராவிடங்கிற பேர்ல வந்து ஒரு கட்சி தொடங்க இனிமேலும் வந்து கட்ட முடியாதுங்கிறத அதை விஜய் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அப்ப அப்படி ஒரு சூழல் உங்களுக்கு, அதனால அவங்க என்ன பண்றாங்க, பழைய பெருங்காய டப்பா மாதிரி அதை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்காங்க. பெரியாரா செஞ்சாரு, இதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறை கட்டமைச்சு நீங்க என்ன பண்ணீங்கப்பா, சரி அவங்க தெரிஞ்சா தெரியாம வரலாறு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு கூடிய திமுக கழகம் என்ன செய்யுது, தமிழுடைய உரிமையை மீட்டு தந்திருக்கிறா. இப்ப உயர் நீதிமன்றத்தில் தமிழ் இப்ப வழக்கறிஞர்லாம் போராடினாங்கல்ல, இந்த போராட்டத்தில் திமுகவோட பங்கு என்ன? அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஆதரவு தெரிவிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். ஸ்டாலின் செய்யவே இல்லை. 24 பேர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவங்க தான் அந்த தீங்கு செஞ்சிருக்காங்க. 2006ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் வந்து தீர்மானம் போட்டு நிறைவேற்றுறாரு. தமிழ்நாட்டில் எல்லா கட்சியோட ஆதரவோட தீர்மானம் போட்டு நிறைவேற்றுறாரு. அந்த தீர்மானம் அப்போ யார் கைக்கு போயிருக்கணும்? குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய APJ அப்துல் கலாமுக்கு போயிருக்கணும். ஆனால் இவங்க காங்கிரஸ் அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. காங்கிரஸ் அமைச்சரவை என்ன பண்ணுது, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைக்கிது. இதை வந்து திமுக வந்து ஏன் அனுப்புனீங்கன்னு கேட்டுச்சா? அதாவது மாங்குன்னு லெட்டர் எழுதி ஆமா இல்லாத முகவரிக்கு அனுப்பிச்சு விட்டுரு. ஆமா ஆமா, அது சட்டத்துல கிடையாது. இல்ல, திராவிடம் அப்படிதான் பண்ணு. சட்டத்துல எங்கேயும் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிமன்ற அனுமதி வாங்கணும்னு சொல்லுதா? 348 2வது பிரிவு வந்து என்ன சொல்லுது, இந்தி அல்லது மாநில மொழிகளில் வந்து நீதிமன்றத்தை அலுவல் மொழியாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் 348 2 பிரிவு சொல்லுது. அப்ப சட்டப்படி அது கிடையாது. சட்டத்துல எங்கேயும் அப்படி சொல்லவே அதில் போகுது. நீங்க கேட்கணுமா இல்லையா? சரி, அதற்கு பிறகு நீங்க எத்தனை மறு தீர்மானம் வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சீங்க? அதுக்கு பிறகு நீங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. நீங்க இன்னைக்கு 20 வருஷம் 18 வருஷம் கிட்டத்தட்ட மத்திய அரசோட இவங்க வந்து கூட்டணி தான் இருக்காங்க. எதுவுமே வலியுறுத்தலையே. அப்ப அவங்க குட்டு அம்பலப்பட்டு போயிடும். எதுவுமே அவங்க அறவுறதாங்க. எந்த அதே மாதிரி இப்ப இந்த கல்வியாளர் உமா மகேஸ்வரி வந்து நீக்கிருக்காங்க. அந்த அம்மா என்ன பிஜேபியோட தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துச்சு. ஏற்கனவே ஒருத்தரை எழுத்தாரு, ஜவஹர் எழுத்தாரு, அவர் விலகிட்டாரு. ஏத்துக்க மாட்டே விலகிட்டாரு. இந்த அம்மா தொடர்ந்து அதை என்ன அந்த அரசியலாக எங்கேயும் விமர்சிக்கல. கல்வியை வந்து சீர்திருத்த சொல்லுது. கல்வி வந்து வியாபாரமா போயிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உண்டானதல்ல, அரசு கட்டமைப்பு வந்து சீர்கெட்டு அப்படி சொல்லுச்சு அப்படின்றது தெளிவா எழுதுறாங்க. இதே அவங்க எதிர்கட்சியா எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த உமா மகேஸ்வரி புரட்சியாளர் இவங்களுக்கு. இப்ப இவங்க ஆளுங்கட்சியில உட்காந்துட்ட உடனே, அதுவும் குறிப்பா ஒன்றிய அரசு வந்து அம்பலப்படுத்துறாங்க. ஒன்றிய அரசுடைய கல்விக் கொள்கையை இன்னைக்கு திராவிடம் எடுத்துக்கிட்டு வருதுன்றதை மறைமுகமாக சுட்டுறாங்க. இதுக்கே அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு தீவிரவாத கலகம் பண்ணாங்க அப்படின்ற காரணத்தை சொல்றாங்க இந்த அரசு. ஆமா, திராவிடம் எப்படி போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு அதானே, இவங்களுக்கு அடிப்படையே என்னன்னா இந்த கொள்கை தான். இவங்களுக்கு என்னன்னா பிஜேபியோட நேரடியான உறவு இல்லாவிட்டாலும் கூட மறைமுக உறவு தானே இவங்க வச்சிருக்காங்க. இன்றைக்கு வெளிநாட்டு முதலீடுகள் பூரா இங்க வருதில்ல, அது மோடியோட முதலீடுகள் தானே. அவர் மோடி வந்து என்னென்ன முதலாளி, அம்பானி, அதானி குழுமங்கள், இங்க 30,000 கோடி அம்பானியோட முதலீடு வந்துருச்சுன்னா மோடியோட ஆளு தானே அம்பானி. அப்ப அந்த முதலீடுகளுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் தங்களை வந்து பண்ணிக்கிறாங்க. தேர்தல் பத்திர மோசடி எல்லாம் படிச்சிருப்பீங்களா? திமுக சத்துக்கு அது ஒரு 700 கோடி வாங்கியிருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சாதாரண ஒரு 50,000 நம்ம வந்து வங்கியில போடுறா இருந்தாலும் பேன் கார்டு வச்சிருக்கான்னு கேட்கறான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா
2017ஆம் ஆண்டு ஒரு சட்டமே கொண்டு வரேன். நீங்க வந்து தேர்தல் பத்திரத்துல வந்து யார் கொடுத்தாங்கிற பேரெல்லாம் வெளியிட தேவையில்லைன்னு எஸ்பிஐக்கு உத்தரவு போடுறேன். எஸ்பிஐ இன்னைக்கு வரைக்கும் எந்த பேரையும் வெளியிட தயாரா இல்லை. எல்லா கட்சியும் எதுக்குறோம், காங்கிரஸ் வாங்கியிருக்கு, எல்லாமே வாங்கியிருக்காங்க. அப்ப இன்றைக்கு இந்த பணம்லாம் எங்க போகுது? மக்கள்கிட்ட கொடுக்குறீங்களா நீ ஓட்டு வாங்குறதுக்கு? இந்த கார்பரேட் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் திமுக இப்படித்தானே கொடுக்குதுன்னு அர்த்தம். இப்ப 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நீங்க நம்புறீங்கல்ல. ஆனா அடுத்து 2000 ரூபாய் பிஜேபி கொடுத்தா ஓட்டு போடுவானா இல்லையா? அப்ப உங்க திராவிடம் தோத்து போயிருமா இல்லையா? நீங்க சொல்லக்கூடிய அதே திராவிடம் ஆரியத்திட்ட தோத்து போகுமா இல்லையா? அப்ப கொள்கை சார்ந்த இயக்கம் கிடையாதுல. நீங்க பிராமணியத்தை எதிர்த்து நான் வரவேற்க, பெரியார் எதிர்த்தாரு, எல்லாம் ரைட்டு, சரி, நான் மறுக்கல. ஆனால் நீங்கள் இன்றைய வரைக்கும் உறுதியாக பிராமணியத்தை எதிர்க்கிறீர்கள்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு ஆரியத்துவ கோட்பாட்டை வந்து ஒரே நாடு ஒரே கொள்கைங்கிற அடிப்படையில் வந்து இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு பிஜேபி. இதை வந்து இவங்க வாய்மொழியே திறக்கல. இப்ப நீதிபதிகள் நியமத்துல கூட பாத்தீங்கன்னா அதுல சமூக நீதி பேசக்கூடிய பொறுப்பாளராக இப்ப சிவ வீரபாண்டியன் இருக்கிறாரு. விழிப்புணர்வு கொள்கையாளராக இருக்கிறாரு, கண்காணிப்பாளர் கொள்கையில் இருக்கிறாரு. அவருக்கே தெரியாம பாத்தீங்கன்னா அந்த நீதிபதிகள் நியமனத்துல தேர்வு வச்சாங்கல்ல, தேர்வுல அதிக மதிப்பெண் எடுத்தவன் பூரா பாத்தீங்கன்னா அவனை கொண்டு போய் பிற்படுத்தப்பட்டவருடைய அந்த இடஒதுக்கீடு பட்டியலை கொண்டு போயிட்டான். இப்ப அதை கூட இப்ப நீக்கம் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன அவங்க சமூக நீதி வாழுது? நான் கேட்கிறேன், சாதாரண குறைந்த மதிப்பெண் எடுத்தவனுக்கு முன்னுரிமை கொடுக்காம அது பொதுப்பட்டியலை கொடுங்க. ஏற்கனவே நடைமுறை அதானே, அதிக மதிப்பெண் எடுத்த பொதுப்பட்டியல் எடுத்த வரக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மாணவன் பொதுப்பட்டியல வரட்டும், குறைந்த மதிப்பெண் எடுத்தவன் பிற்படுத்தப்பட்டியல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வரட்டுங்கிறதான் விதிமுறை. அதுதான் மரபாக தொண்டு தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனா இதுக்குள்ள யாரு பூந்தான்னு தெரியல, உள்ளதுக்கு மேலதுக்கு போட்டு அப்படி ரத்து பண்ண, இப்படி பல விஷயங்களை வந்து சமூக நீதி கொள்கை உட்பட கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா திராவிடம் வந்து இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கு. இதான் நான் சொல்லி வரேன். நிறைய தகவல்களை பரிமாறிக்கிறதோட இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு விடயத்தை நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் youtube.com/செம்மை மரபுப்பள்ளி, youtube.com/செம்மை கல்வி, மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம்@gmail.com. செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9385538976.